ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லாட். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, தாத்தாவோ பாட்டியோ இல்லை அப்பாவோ. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கணும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்டால் என் நேம் சொல்லி வாங்கிக்கோ அப்படின்வாங்க. கடையில் போய் கேட்டால் அதே மாதிரி கொடுத்துருவாங்க இல்லை. ஸோ இது மாதிரி தான் கர்த்தரும் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. கர்த்தருடைய நேமில் பவர் இருக்குது. ஸோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு. கர்த்தருடைய நாமத்தில் பவர் இருக்குது. தட் இஸ் பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அதனால கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நம்ம ஜெயம் கொள்ளணும். ஸோ இனிமேல் கர்த்தர் நேர்லேயே வந்து நமக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலி நம்ம வளரணும். ஸோ அவரோட நேமில் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட நேமை யூஸ் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளணும். ஸோ ஒரு டைம் பேதர் கூட பாருங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு முடவன் உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஆனால் என்கிட்ட கர்த்தருடைய நாமம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எந்திரி அப்படின்னு சொன்னோன்னே மிராக்குலஸ்லேயே அந்த முடவன் எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம இன்றைக்கி விடுதலை வேணும்னா நம்ம அப்படியே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணி அழுது அப்படிலாம் பண்ண தேவையில்லை. கர்த்தாவே உங்களோட நாமம் என்கிட்ட இருக்குது, நான் ஜெயம் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்திலாம் நம்ம ஜெயம் கொள்வோம். ஆமீன்.